ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எண்ணெய் கத்திரிக்காய் மாங்காய் போட்டு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? வாங்க. கடாயில் தேவையான அளவு வேர்க்கடலை போட்டுக்கோங்க, தனியா கடுகு உளுத்தம் பருப்பு 1 ஸ்பூன், வெள்ளை எள்ளு 1 ஸ்பூன், ஜீரகம் 1 ஸ்பூன், இது எல்லாமே ரோஸ்ட் பண்ணி தனியாக வச்சுக்கோங்க. இப்போ மசாலா ரெடி பண்ணலாம். மசாலா கூட ஒரு 4 பூண்டு, தக்காளி, வெங்காயம், ஒரு 4 பீஸ் தேங்காய் எடுத்திருக்கேன். குழம்பு தூள் 4 ஸ்பூன், 3 பச்சை மிளகாய், கொஞ்சம் கூட தண்ணி போடாமல் தனியாக அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ கத்திரிக்காய் இந்த மாதிரி கட்டிங் போட்டு இந்த மசாலாவை தடவி எண்ணெயில் வறுத்து தனியாக எடுத்துக்கலாம். ஒரு 10 நிமிஷம் அப்படியே மூடி வச்சிருங்க. இந்த மாதிரி கத்திரிக்காய் நல்லா வெந்து வந்துடும். அதே எண்ணெயில் என்ன பண்ண கடுகு 1 ஸ்பூன், வெந்தயம் 1 ஸ்பூன், சின்ன வெங்காயம் 20 சேர்த்துருக்கேன், கொஞ்சமாக கருவேப்பிலை, மிளகாத்தூள் 1 ஸ்பூன், மசாலா ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்க, அதுவும் எடுத்து இதில் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக புளி தண்ணி, தேங்காய் பாலும் சேர்த்துருக்கேன். தேவையான அளவு உப்பு போட்டு மூடிடுங்க. ஒரு 20 நிமிஷம் கொதி வரட்டும். எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வரும். மாங்காவும் சேர்த்துருக்கேன். எண்ணெயில் வறுத்து வச்ச கத்திரிக்காயும் இதில் சேர்த்து கொத்தமல்லி தலையை தூவி இறக்கிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ன்ட்டு நம்புறேன். நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த புது வீடியோட பார்க்கலாம்.